ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு வந்ததும் மீனை போட்டு வறுத்து எடுக்கணும். மீன் வறுக்கிறதுக்கு கழுவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு சூடு வரட்டும், வறுக்கலாம் பார்க்கலாம். மீனை வறுக்க போகிறேன். தோசையில் போட்டு மீன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் பரட்டி போடலாம். சட்டி காஞ்சிச்சு, தேவையான அளவு எண்ணெய். மீன் குழம்பு தலைக்கு வடகம், கருவடம், வெந்தயம், ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது மீன் தலை வாழை போட்டு குழம்பு வைக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கருவடகம் வெந்தயத்தை போடலாம். கருவடம் நல்லா வெடிக்கிட்டோம். வெடித்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு அதை போட்டு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இந்த மீனுக்கு ஒரு 50 புளி போட்டு நல்லா கரைக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, புளி கரைச்சி விட்டுறோம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை போடுவோம். இது கிராமத்து ஸ்டைல். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் குலுக்கி வச்சு இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம்.